அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று 39வது நாள். நம்ம நாளொரு பாசுரத்தில் 39வது பாசுரம் பார்க்குறோம். அது பெரியாழ்வார் திருமொழியில் 2வது திருமொழி 17வது பாசுரம். வாங்க பாசுரத்துக்குள்ளே போகலாம். பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் வடிவொக்கும் தேவகி பெற்ற உருவகரிய ஒளிமணிவண்ணன் புருவம் இருந்தவா காணீரே பூன்முளையீர் வந்து காணீரே. இப்படி தான் பாசுரம் முடியுது. வாங்க எப்பயும் போல் வரிக்கு வரி விளக்கத்துக்குள்ளே போகலாம். பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய. பருவம்ன்றது வயது, அது தெரியும். அந்த மாதிரி வயது நிரம்பாமலேயே இந்த உலகத்திற்கு முழுவதாக உய்ய அப்படின்னா முக்தி பெறுவதற்கு, அதாவது கம்சனை அழித்து எல்லாருக்கும் நல்ல வழி கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். திருவின் வடிவொக்கும் தேவகி பெற்ற. திருவின்னம்னா திருன்றது லக்ஷ்மி திருமகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. திருவின்னா உடையன்றது லக்ஷ்மிக்கு ஈடான உருவம் வச்சிருக்கிற. ஒக்கும்னா ஒத்திருக்கும் நிகரான. தேவகி பெற்ற. தேவகி பெற்ற தேவகியை இங்கே ஒப்பிடுறாங்க. இதில் எனக்கு 2 டவுட் இருக்குது. தேவகியை இங்கே திருவினொடிவு பெற்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாங்களா, இல்லை திருமாலை கிருஷ்ணரோட ஒப்பிடுறாங்களான்ற மாதிரி ஒன்று இருக்குது. அடுத்த வரைக்கும் போகலாம். உருவு கரிய ஒளிமணி வண்ணன், அதாவது கரிய உருவம் பெற்ற நீல நிறத்து மணிவண்ணன், அதாவது மணிவண்ணன்றது இங்கே கிருஷ்ணன் தான் சொல்கிறாங்க. புருவம் இருந்தவா காணீரே. புருவம், அழகான அந்த குழந்தையோட புருவங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பூன்முளையீர் காணீரே. நகை, அதாவது நகை ஆபரணங்கள்லாம் நெஞ்சை மறைச்ச மாதிரி போட்டிருக்கிறவங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி அழைக்கிறாங்க. இதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நான் இந்த இதில் சொன்ன மாதிரி திருவின் வடிவுக்கும் தேவகி பெற்ற அப்படின்றது திருமாலை குறிக்குதா திருமகளை குறிக்குதா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.